திரேதாவில் ராமனாகி துவாபரத்தில் கண்ணனாகி கலியுகத்தில் சர்வதேவதேவி ரூபமாகி அவதரித்த ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச குருவே போற்றி. திரேதாவில் சீதையாகி துவாபரத்தில் ராதையாகி கலியுகத்தில் சர்வதேவதேவி ரூபமாகி அவதரித்த ஸ்ரீ ஸ்ரீ சாரதா தேவி ஸ்ரீராமகிருஷ்ண சக்தியே போற்றி. ராமனுக்கு சேவகனாஞ்சநேயனாய் கண்ணனுக்கு தோழன் அர்ஜுனனாய் கலியுகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணுக்கு தலைமை சீடனாகி அவதரித்த சுவாமி விவேகானந்த மகாநந்தியே போற்றி போற்றி. பூஜைக்குரிய சுவாமிஜி பெருமக்களுக்கும் அன்பான பக்த கோடிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்வதேவதேவி ஸ்வரூபன் ஸ்ரீராமகிருஷ்ணன். நம்ம எல்லாம் அந்த ஹோமம் பண்ணும்போது ஸ்ரீராமகிருஷ்ண மந்திரம் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. என்ன மாதிரி சொல்லுவோம்? ஓம் ஒய் சர்வதேவதேவி ஸ்வரூபாய. எங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓம் ஒய் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய. நைட்டு நம்ம துணி வளர்த்தோம் இல்லையா, அதில் வில்வ பத்திரம் போடுற மாதிரி நினச்சிக்கங்க. எங்கே ஒரு 5 டைம் சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து. ஓம் ஒய்ங் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா. ஓம் ஒய்ங் ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா. ஓம் ஒய்ங் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா. ஓம் ஒய்ங் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா. ஓம் ஒய்ங் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா. இப்படியே 108 தடவை சொன்னால் லெக்சர் முடிஞ்சிடும். இந்த மந்திரம் எதுக்காக சொல்லியிருக்கோம்? சும்மா நம்ம சாமியை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் சர்வதேவதேவி ஸ்வரூபமானு சொல்லிட்டோமா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எதுக்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் சர்வதேவதேவி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி. இந்த சயின்ஸில் தமிழில் முப்பட்டகம்னு சொல்லுவாங்க. ப்ரிசம் அது பார்த்துருக்கீங்க இல்லையா? சிம்பிளாக இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா? அது வழியாக சன்லைட்டு ஒயிட் ரேஸ் என்ட்ரானால் அடுத்த சைடில் எப்படி இருக்கும்? விப்ஜிஆர் இருக்கும். என்னது? பல வண்ணங்களை அது கொடுக்கும். வந்தது என்ன? ஒயிட்டு. அங்கே தெரியுறது பல வண்ணங்கள். எதன் மூலமாக தெரியுது? அந்த அதில் ஏதாவது கலர் இருக்கா? முப்பட்டகத்தில் ஏதாவது கலர் இருக்கா? அது நிர்மலமாக இருக்கும், நல்லா பியூராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட், அதில் ஒன்றுமே இருக்காது. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் வழியாக அந்த பிரம்மமே நமக்கு சர்வதேவதேவி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஒரு சாயம் போடுறவன் இருந்தான். அவன் ஒரு தொட்டி வச்சுருந்தான். அதில் ஏதோ ஒரு கலர் லிக்விட் சாயம் இருக்குது. யார் எந்த சாயத்தை கேட்குறாங்களோ ஒரு வெள்ளை துணி கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த வச்சுருக்க தொட்டியில் முக்கி தருவார். அவங்க கேட்ட சாயம் அவங்களுக்கு போகும். அதே மாதிரி ஒருத்தவன் நீலம் கேட்டானா நீலம், மஞ்சள் கேட்டானா மஞ்சள், பச்சை கேட்டானா பச்சை. அப்படி அவர் சொல்கிறார். கடைசியாக ஒருத்தன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் அவன் கேட்குறான்,
இதில் ஆக்சுவலாக என்ன கலர் இருக்கோ அதை கொடுங்க அப்படின்வான் குருதேவர். அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணர். இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்கீங்க. எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்குன்றவங்களாம் கை தூக்கும். சரி, எனக்கு விஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க, ராமனை பிடிக்குன்றவங்க, கிருஷ்ணனை பிடிக்குன்றவங்க, கணேஷ், கார்த்திக், யாரையுமே பிடிக்காதுன்றவங்க. வா, வெரி குட். ஒரு ஆள் இருக்கார், அட்லீஸ்ட் 2 கையும் தூக்குறார். யாரையுமே பிடிக்காதவங்க கூட இங்கே வந்திருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய பியூட்டி. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பியூட்டி. எனக்கு எந்த கடவுளுமே பிடிக்கல, ஆனாலும் இங்கே வந்திருக்கிறேன். இப்போது ஏன் நீங்கள் சிவனை பிடிச்சவங்க இங்கே வந்தீங்க, விஷ்ணுவை பிடிச்சவங்க, ராமனை பிடிச்சவங்க இங்கே வந்திருக்கீங்க? நம்ம ஊரில் எப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா? அந்த ஒரு நரகரின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பண்டரிபுரத்தில் இருந்தான். பண்டரிபுரத்தில் யார் சாமி? பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் இருக்கிற கோயில் தெரு பக்கம் கூட அவன் போக மாட்டான், வேறு வழியாக போவான். எங்கேயாவது போக வேண்டிய வேலை வந்தால் கூட தெரு பக்கமே போக மாட்டான். அப்படி நம்ம ஊரில் பக்தர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஏதாவது பிரம்மோற்சவம் நடந்தால் ஊரை விட்டே வெளியூருக்கு போயிடுவான். தேர் அந்த வழியாக வந்ததுன்னா அவன் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருவான். அவ்வளோ இது. ஆனால் நல்ல ஒரு ஆசாரியன், பொற்கொல்லன், பொண்ணு ஆசாரி, பொன்னகைகள்லாம் செய்கிறது. அப்போது ஒரு பக்தர் அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பாண்டுரங்கிட்ட வேண்டிட்டு குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அவருக்கு அவர் வேண்டுதல் வச்சுருந்தார். அவருக்கு பொன்னால் அரஞ்ஞான் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி, பொன் அரஞ்ஞான். அதனால் இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் அந்த பாண்டுரங்கனுக்கு ஒரு அழகான வேலைப்பாடோடு கூடிய பொன் அரஞ்ஞான் செஞ்சு கொடுங்க, அரஞ்ஞான் கயிறு அப்படின்னு. ஒன்று இங்கே பாரு, நான் உங்கள் சாமியெல்லாம் பார்க்க மாட்டேன், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன், நீ வேணா அளவு எடுத்தாந்து கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. சரின்ட்டு அவர் போயிட்டு அளவு எடுத்துகிட்டு கொடுத்தார். இது எல்லாம் அழகாக பண்ணார். நிறைய ரத்னங்கள் அதெல்லாம் கொடுத்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுது. ஆனால் பார்த்தா இது அதில் பூட்ட முடியல, அளவு வித்தியாசமாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. அப்புறம் கொண்டு போய் கொடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, அளவு சரியில்லைன்னொடனே மறுபடியும் அதை அளவு வெட்டி கொடுத்தாரு. இப்போ பார்த்தா பத்தவே இல்லை, விழுந்துருது. இப்படியா 4-5 தடவை அவர் எத்தனையோ தடவை போய் சரி பண்ணி பார்க்குறாரு, சரியாக மாட்டுது. அந்த ஆள் என்ன தப்போ என்ன குறை பண்ணணும், எப்படியாவது நீங்களே கொஞ்சம் கரெக்டான அளவு எடுங்களேன், என் பிள்ளை அவருடைய வரத்தினால விழுந்து, நான் செய்யலைன்னா தப்பாகிடும், சாமி குறையாயிடும், வாங்க அப்படின்னு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க சாமியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இவ்வளோ தானே பிரச்சனை, உங்கள் கண்ணை கட்டிடுவோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை கட்டிக்கிட்டு எப்படியாவது அளவு எடுங்க, அதனால் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. உங்கள் கோயிலையும் பார்க்க மாட்டேன், சாமியும் பார்க்க மாட்டேன். சரி, அவர் கெஞ்சி கேட்குறாரு, அப்படி வருமானமும் வேணும் இல்லையா, சரின்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஆசாரி உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற கோவில் பக்தர்லாம் அங்கே திட்டுறான், கிண்டல் பண்ணுறாங்க. என்னடா இந்த அழகை பாண்டுரங்கனை பார்க்குறதுக்கு கோடான கோடி கண்ணு வேணும்னு சொல்லிவிட்டு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான், அவன் தரிசனம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்கிறான். இந்த மடையன் என்ன பண்ணுறான், கண்ணை கட்டிக்கிட்டு வரான். எதனால் அப்படி பண்ணிட்டான்? அவன் சிவபக்தன். அவன் யார்? சிவபக்தன். அதனால் இவன் விஷ்ணு அந்த பாண்டுரங்கனை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் சரி, எப்படியோ யார் திட்டினா என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அளவு எடுக்கிறதுக்கு தொட்டு பார்க்குறான். அவர் பட்டு பீதாமரம் தானே கட்டியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா புலித்தோல் தென்படுது. இடுப்பில் கையை வச்சு பார்த்தா புலித்தோல். என்ன புலித்தோல்? புலித்தோல் சிவனுக்கு தானே போற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே கீழே போனால் என்ன ஆகுது, ஒரு யானைத்தோல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் கையில் ஏதாவது சங்கு வச்சுருக்காரான்னு பார்த்தா மான் இருக்குது. இந்த பக்கம் மான், மழு, இந்த அக்னி இருக்குது. என்னடா இது? தலையை தடவி பார்த்தா கிரீடத்தை காணும், அதுக்கு பதில் ஜடாமுடி இருக்குது, கங்கை ஜில்லுன்னு இருக்குது. ஆகா, தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சிவபெருமான் தான் இங்கே இருக்கிறார் போல் இருக்கு, இவர் பாண்டுரங்கன் நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இவ்வளோ நாளாக பார்க்காம விட்டோம்னு கட்டை அவுத்து பார்த்தா அங்கே பாண்டுரங்கன்.
டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு திருப்பியும் தடவி பார்க்குறான். திருப்பியும் அதே அடையாளம். திருப்பி அவர் கட்ட வைக்கிறாரு, கட்ட இது பண்ண மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்புறம்தான் அவருக்கு பகவானுடைய அந்த இது புரியுது. என்ன புரியுது உங்களுக்கு? ஹரியும் நான் தான், சிவனும் நான் தான் அப்படின்றத அவருக்கு புரிய வச்சார். அதே மாதிரி கண்டாகரணம் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது நாராயணன்னு கேட்டாலே அவனுக்கு காது இதுவாகிடும். அதனால் காதில் என்ன பண்ணிக்கிட்டான்? மணியை கட்டிக்கிட்டான். சரி, இவனுக்கு புத்தி வரட்டும்னு சொல்லி அவர் ஹரிஹரனாக காட்சி கொடுத்தாராம். அவன் நிவேதனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹரிஹரனாக காட்சி கொடுத்தாரு. பாதி ஹரி பாதி ஹரன், சிவனும் விஷ்ணுவுமாக காட்சி கொடுக்குறாரு. உடனே இவன் அந்த விஷ்ணு பக்கம் இருந்த மூக்கை மூடுறான். அந்த நிவேதம் அவர் எடுத்துகிட்டு வராமா. எந்த அளவுக்கு துவேஷமாக அந்த கடையில். இப்போ நல்ல வேளை வேறு மதங்கள்லாம் நம்மளை ஒற்றுமையாக ஆக்கலைன்னாலும் கூட்டமாவது நிற்க வச்சுருக்குது. இல்லாட்டி நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ணியிருப்போம்? அடிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போது அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருந்தது. இப்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கே நான் சொன்ன மாதிரி எல்லா பக்தர்களும் இருக்கீங்க. நீங்கள் கையை தெரிஞ்சு தூக்குனீங்களோ தெரியாமல் தூக்குனீங்களோ, ஒரே ஒரு ஆள் எனக்காக எந்தையும் நம்பலைன்ற ஒரு கையை தூக்குனார். கரெக்டு தான். நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணன் ஹரிஹர சுதன் தான். ஹரி வரன்னார், ஹரன் வந்தார், அவருடைய சுதன் தான் இவர். அதனால் அவர் ஹரிஹர சுதனை பார்க்க தான் வந்திருக்கிறார். ஸோ பெங்காலில் ஒரு பாட்டு இருக்கு. தூமி பிரம்மோ ராம கிருஷ்ண, தூமி கிருஷ்ண தூமி ராம், தூமி விஷ்ணு தூமி ஜிஷ்ணு பிரபு விஷ்ணு பிராணராம், தூமி பிரம்மோ ராம கிருஷ்ண. நீதான் பிரம்மம், நீதான் சக்தி, நீதான், நீயே பிரம்மன் ராம கிருஷ்ணா, நீயே சக்தி ராம கிருஷ்ணா, நீயே சிவன் நீயே விஷ்ணு, நீயே பிரம்மன் ராம கிருஷ்ணா, நீயே ராமன் நீயே கிருஷ்ணன், நீயே காளி நீயே துர்கா, சர்வதேவ தேவி ரூபன், நீயே பிரம்மன் ராம கிருஷ்ணா, நீயே பிரம்மன் ராம கிருஷ்ணா, நீயே கிருஷ்ணன் நீயே ராம். ஸோ இவர் தான் அந்த பிரம்மமாக இருந்தவர். அவரே இந்த உலகத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் ராமனாக கிருஷ்ணனாக குருதேவர் சொல்லியிருக்கிறார். எப்படி உருவம் இல்லாத அந்த நீர், கடல் நீரானது பக்தர்களின், அதாவது குளிர்ச்சியினால் ஐஸ் கட்டியாகி பல உருவங்களை பெறுகிறதோ, அதே மாதிரி பக்தர்களுக்காக பகவான் வெவ்வேறு நாம ரூபத்தில் உலகத்தில் அவதரிக்கிறார். ஆனாலும் அந்த ஒரே பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நம்ம இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்குறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒரு கொஞ்சம் இருட்டு நேரம் வீட்டுக்கு வெளியில் வருது. உடனே கத்திட்டு ஓடுது, அம்மா பேய் நிற்கிது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுது. அப்போது அம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க, அது பேய் இல்லை, அங்கே ஏதோ திருட நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு. அவங்க பொண்ணு வந்து பார்க்குது, என்னுடைய காதலன் தான் எனக்காக அங்கே நின்றுட்டுருக்கானோன்னு. இப்படியே ஒவ்வொருத்தரும் நிறைய பேர், சில பேர் பைத்தியத்தை பார்த்தாங்க, சில பேர் அங்கே போலீஸை பார்த்தாங்க. கடைசியில் ஒரு மின்னல் வந்து வெளிச்சம் வந்து பார்த்தா அது ஒரு மொட்டை மரம், பட்டு போன மரம், ஆள் சைஸுக்கு நிற்கிது. அதுதான் போலீஸாக தெரியுது சில பேருக்கு, திருடனாக தெரியுது சில பேருக்கு, காதலனாக தெரியுது சில பேருக்கு, காதலியாக தெரியுது சில பேருக்கு, நண்பனாக தெரியுது சில பேருக்கு. ஆனால் இருந்தது என்ன? ஒரு பட்டு போன மரம்தான். இது ஸ்ரீராமகிருஷ்ணன். அந்த மாதிரி நம்முடைய மனப்பான்மையில் என்ன இருக்கிறதோ அது அங்கே தெரியுது. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட வந்த நீங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரை எப்படி பார்க்குறீங்க? யாரெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணரை சிவனாக பார்க்குறீங்க, ராமனாக பார்க்குறீங்க,
கிருஷ்ணனை பார்க்குறீங்க, யாரெல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி, இத்தனையும் நீங்கள் பார்க்க முடியும். நான் சொன்ன ஒரு லைட் வந்து வெப்ஜிஆரா அது மாதிரி, அந்த மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்ரீராமகிருஷ்ணனில் அம்மாவை பார்த்தாங்க, அவங்க அம்மாவை, அவங்க அப்பாவை பார்த்தாங்க, அவங்க குருவை பார்த்தாங்க, அவங்க தெய்வத்தை பார்த்தாங்க. நீங்கள் என்னம்மா பார்த்தீங்க? அப்பாவா? வெரி குட். அம்மாவை பார்த்துருக்குறாங்க, குருவை பார்த்துருக்குறாங்க. சில பேர் தெய்வத்தை பார்த்துருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரில் என்ன ஒன்றும் சத்தத்தை காணோம்? தெய்வத்தை யாரும் பார்க்கலையா? ஸ்ரீராமகிருஷ்ணனில் தெய்வத்தை பார்த்தவங்க யார்? தெய்வத்தை பார்த்ததில் தான் பிரச்சனை. இப்போது அதில் என்ன ஆயிடுச்சு? சிவனை பார்க்குறாங்க, விஷ்ணுவை பார்க்குறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பர்த்டே நீங்கள் பாருங்கள். யார் வரன்னது? யார் வரன்னு சொன்னா? மகனாகி வருவேன்னு சொன்னது யார்? கதாதரன், கயா விஷ்ணு. மகனாகி வந்தவர் யார்? யோகி சிவலிங்கத்தில் உள்ள சிவ ஒளி. இப்போ சிவனாக ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்க, அவர் வந்து சிவலிங்கத்திலேருந்து புறப்பட்டு வந்தார். சிவலிங்கத்திலேருந்து வேறு யார் புறப்பட்டு வர முடியும்? சிவன் தான் வர முடியும். சரி, இப்போ அவர் பிறந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? நேராக அடுப்புக்குள்ளே போய் பூந்து அடுப்பு சாம்பலை பூசிக்கிட்டு வெளில வந்தார். எதுக்காக? சிம்பாலிக்காக நானே சிவன் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. சிவராத்திரி நாடகத்தில் அவருக்கு சிவனாக வேஷம் போட்டாங்க, நடிக்க சொன்னாங்க. ஆனால் அவர் சிவனே நின்றுனார். ஏன்பா அப்படியே நின்ட்டிங்கன்னா, ஏன்பா நானே நடிக்கிறதுக்காக மனுஷன் வேஷம் போட்டு வந்தேன், நீங்கள் திருப்பி எனக்கு சிவனாக ஆகிவிட்டா நாம் இன்னொருத்தர் மாதிரி நடிக்க முடியும். நம்மளை மாதிரியே நடிக்க முடியுமா? நம்மளை மாதிரி நம்ம நடிக்க முடியாது, இருக்க தான் முடியும். அப்போ அவர் சிவனேன்னு அந்த நாடகத்தில் நின்னார். அடுத்த நாள் காலையில் வரைக்கும், மதியம் வரைக்கும். இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, அவர் சிவபெருமான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், மதுர்பாபுக்கு அவர் போகும்போது சிவனாகவும் வரும்போது அடிஷ்னலாக வேறு காளியாகவும் காட்சி கொடுத்துருக்கிறார். பொதுவாக சிவனை எல்லாரும் பாராட்டுறது எதுக்காக? ஆலகால விஷயத்தை உண்டது வந்து கிரேட் பாயிண்ட் ஆஃப் சிவா. எதுக்காக அவர் உண்டார்? இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றுறது, உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவர் விஷத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் என்ன கொடுத்தார்? ஆமாம், இங்கே வந்து அமுத மொழிகளை கொடுத்தார். இப்போவாவது அவர் சிவன்னு தெரியுதா? ஸோ சிவனுடைய ஒரு அடையாளம் என்ன? அவருக்கு அடையாளம் என்ன? எது அவருடைய ஒரு ஒரு கேரக்டர்? சிவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? அவர் கம்ப்ளீட்டாக ஒரு துறவி இல்லையா? தியாகராஜர்னு தானே பேர், தியாக. இவர் யார் அப்போ? ராமகிருஷ்ணரா? யார் செய்து உள்ளார் எவர் செய்ய வல்லார், நீ செய்த தியாகங்கள் ஓ ராமகிருஷ்ணா. யார் செய்து உள்ளார் எவர் செய்ய வல்லார், வானத்து பனி போல நீ செய்த தியாகத்தால் வையத்தில் ஆன்மீகம் மலர்கின்றது. காமத்தின் எண்ணங்கள் தீண்டாத நின் வாழ்வால் வையத்தில் தெய்வீகம் வாழ்கின்றது. யார் செய்து உள்ளார் எவர் செய்ய வல்லார், போகத்தை தினம் தேடும் பொல்லாத உலகினில் தியாகத்தின் வடிவான ஏ ராமகிருஷ்ணா. யார் செய்து உள்ளார் எவர் செய்ய வல்லார், தூய்மைக்கு இடமான உன் தேகம் உலகத்தின் பாவத்தை சுமந்திட பலியாக்கினாய்.
வேதத்தின் மொழியான உன் வார்த்தை உலகத்தின் தாகத்தை தீர்த்திட அமுதாக்கினாய். யார் செய்து உள்ளார், எவர் செய்ய வல்லார். சிவபெருமான் தியாகின்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அவர் கொஞ்சம் லோ காஸ்ட் டெக்கரேஷன்லாம் போட்டிருப்பார் இல்லையா? மாளிகையில் எல்லா அலங்காரமும் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் மட்டும் கம்மியாக இருக்கும். ஏன்னா விஷ்ணுவுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் சிவபெருமானாவது லோ காஸ்ட் போட்டிருக்காரு, நம்மால் என்ன போட்டிருக்கார்? நோ காஸ்ட், செலவே இல்லாத டெக்கரேஷன். இங்கே நம்ம கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு லைட்டாக நகை போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன அட்டிக்கு மாதிரியாவது ஒரு மெல்லிஸாக ரொம்ப ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பூசாரி சாமிகள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவாங்க. சில வீடுகளில் பக்தர்கள் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், அப்பா காதுக்கு கண்ணுக்கு இந்த ஜாக்கெட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டெக்கரேஷன் பண்ணி, நானின்னு ஒரு ஹோம் இருக்குது, அந்த ஹோமில் ஒரு அம்மா வச்சுருக்குறாங்க, அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போது ஆனால் யாருக்குமே தைரியம் இல்லை, தப்பி தவறி கூட ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு செயின் போடணுன்னு போடவே முடியாது. போட்டாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. அது அந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு ஆசனம் பண்ண போனார் சுவாமி அபேதானந்தர். பின்னாடியே ஒரு குரல் திட்டிக்கிட்டே வருது, அது இப்போ என்னது பொண்ணு ஆசனம், கனக ஆசனம் மாதிரி பொண்ணால் செய்கிறதுக்காக போனார். முட்டாள் முட்டாள் என்னடா செய்ய போகிற, என்னடா யாரையும் காண நம்மளை முட்டாள் திட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், நான் அந்த ஆசனம் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு தான் அதிலலாம் உட்கார முடியாது, இது பண்ணணும்னு தொடவே மாட்டார் அவர். அதனால் குரு மகாராஜே இது என்ன பண்ணிட்டார், டெக்கரேஷனே ஆகாதுன்ட்டா. அப்போது கம்ப்ளீட்டாக அந்த சிவனை கூட ஒரு படி மேலே போன மாதிரி என்ன பண்ணுறாரு. அதனால தானே என்னமோ சுவாமிஜி அவதார வரிஷ்டாய அப்படின்வார், எல்லாத்துக்கும் சிறந்த அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் சிவனை பார்க்கலாம். அங்கே இந்த சிவபெருமானுடைய குடும்பமும் நம்ம குரு மகாராஜ் குடும்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் சிவபெருமானை என்னென்னு கூப்பிட்டார் சுந்தரர், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுரையும் அத்தாவுன காளாகி அல்லேன் எனலாமே. சிவனை என்னன்னு கூப்பிட்றாரு, பித்தா. குரு மகாராஜை பார்த்து ஒருத்தர் வந்து சொன்னார், சார் உங்களையும் எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. குரு மகாராஜ் என்ன சொன்னார், ஊரில் எல்லாமே பைத்தியம்தான், சிலது மண்ணுக்கு பைத்தியம், சிலது பொண்ணுக்கு பைத்தியம், சிலது பெண்ணுக்கு பைத்தியம், சிலது பீடி சிகரெட்டுக்கு பைத்தியம். நான் என்னவா இருந்துட்டு போகிறேன், பகவானுக்காக பைத்தியமாக இருக்கிறது மேலானது இல்லவா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிவபெருமானுடைய அந்த பித்தா அப்படின்றது குரு மகாராஜ். குரு மகாராஜ் பித்தன்றதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னே சொல்லுவார், சிரிப்பார், அழுவார், கொஞ்ச நேரம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி சட்டெல்லாம் போட்டிருப்பார், திடீர்னு வேட்டியை கழட்டி அக்கிளில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்து என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ எல்லாம் அப்படியே பொருந்துதா? சிவபெருமானுக்கு உண்டானதெல்லாம்